ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிவி ஹோம் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி முறுக்கு எப்படி செய்கிறது. ரொம்ப சுலபந்தாங்க, வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 100 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்து லைட்டாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்ச உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. 25 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் பச்சரிசி மாவு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. அதில் அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவு, உளுத்தம்பருப்பு மாவு ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் நெய் போடுங்க. நெய் இல்லாதவங்க டால்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த முறுக்கு மாவை தண்ணி இல்லைன்னா கெட்டியான தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு போடுங்க. 1 ஸ்பூன் ஓமம் போட்டுக்கோங்க. சுத்தம் பண்ணி வச்ச எள்ளு, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கிடையில் நம்ம அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது சூடாகட்டும். இன்னொரு பக்கம் நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. முறுக்கு புளியறதுக்கு முன்னாடி இந்த தட்டில் எண்ணெயை தடவி அதில் முறுக்கை புளிங்க, சூப்பராக வரும். கையில் ஒட்டாது. ஏற்கனவே நெய் போட்டிருக்கனால ஒட்டாது, சுத்தமாக ஒட்டாது. இந்த மாதிரி அழகாக சுட்டுடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம புளிஞ்சு வச்சுருக்க முறுக்கை ஒன்று ஒன்றா போட போகிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. சலசலப்பு அடங்கினோடனே திருப்பி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்பவும் சிம்மில் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. சுவையான அரிசி முறுக்கு தயார். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. வெள்ளை வெள்ளையாக இருக்கும், கருத்து போகாது. டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும்.